ஹாய் வணக்கம், நான் டாக்டர் மலர்விழி, தோல் மற்றும் அழகியல் சிறப்பு மருத்துவர். ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்கு, ஃப்ரிஸியா இருக்கு அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. சில பேர் கெராட்டின் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாமான்னு யோசிச்சிருப்போம், சில பேர் பண்ணியிருப்போம், சில பேர் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு அதுல யூஸ் பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் ரெகுலராக கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ஃப்ரிஸியா இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிஷனர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸ் இருக்கு அண்ட் இந்த மாதிரி லீவ்-இன் சீரம்ஸ் இருக்கு. ஸோ இது யாருக்கு யூஸ் பண்ணலாம், இது யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஷாம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ சீபம், டர்ட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். நார்மலாக நம்ம ஹேருக்கு கொஞ்சமாவது சீபம் கோட்டிங்கோடு இருக்கப்போ தான் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த சீபம் ரிமூவ் பண்ணிடுறதுனால ரொம்ப ஃப்ரிஸி ஆயிரும், சிக்கு விழுந்துரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனர்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ண பிறகு நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ கண்டிஷனர் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கிறதுனால இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகி ஹேர் கியூட்டிகல்ஸ் எல்லாம் கோட் பண்ணுறதுனால ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கும். அதனால ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் மெயின் யூஸ். அடுத்தது சிக்கு இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக நம்ம கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கு அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ ஈஸியாக சிக்கு எடுக்கலாம், மேனேஜபிளாக இருக்கும் ஹேர். ஸோ இது அதோட செகண்ட் யூஸ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுன்ஸியாக இருக்கும், லைட் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனாக இருக்கும். ஸோ கண்டிஷனர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் கண்டிஷனர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை கண்டிஷனர்ஸ் ஆர் லீவ்-இன் கண்டிஷனர்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா டீப் கண்டிஷனர்ஸ். ஃபோர்த் திக்கன் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, தின் ஹேருக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி. ஸோ அது திக்கனிங் பண்ணுற கண்டிஷனர்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் கண்டிஷனர்ஸ் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் காம்பனண்ட் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒரு நேச்சுரல் ஆயில் இருக்கும், ஒரு சிலிகான் பேஸ்டு இது இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன், அது எப்படி அப்ளை பண்ணுறோம், அதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வச்சு ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கண்டிஷனிங் ஏஜென்ட் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீப் கண்டிஷனர்ஸில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் கண்டிஷனர்ஸ் ஆர் ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸில், அதை விட கம்மி கான்சன்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லீவ்-இன் கண்டிஷனர்ஸில் இருக்கும். ஸோ இந்த திக்கன் பண்ணுற கண்டிஷனர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓரளவுக்கு வால்யூம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது இந்த 4க்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸ் யாருக்கு செட் ஆகும், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸ் அப்படின்னா நார்மலாக உங்கள் ஹேரை ஷாம்பூவில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த வெட் ஹேர்லேயே கொஞ்சம் அந்த ட்ராப்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட் ஹேரில் கீழே மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு சின் லெவல்ன்றது கீழே இருக்கிற ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஒயிட் டூத் கோம் வச்சு நீங்கள் கோம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஃபிங்கர் வச்சே லைட்டாக அதுக்கு நடுவில் கோம் பண்ணலாம், கோதி விடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்குள்ளே அதை நம்ம ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிடணும் தண்ணியில். ஸோ இதுதான் ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸ் அப்ளை பண்ணுற மெத்தட். அது எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கேர்லியாக இருக்குது, ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ஹேர் ரொம்ப திக்காகவே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் சூட் ஆகும். யாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பிஸியாக நம்ம கிளம்புறோம், டைம் இல்லை அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாட்டர் கொஞ்சம் அதிகமாக இதுக்கு செலவாகும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி ரொம்ப தின் ஹேராக இருக்குது, ஃபைன் ஹேராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அது இனிமேல் ஹேரை ரொம்ப தின்னாக காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வெய் டவுன் பண்ணும் ஹேரை. ஸோ அதனால இந்த கண்டிஷன்ஸ் அவங்களுக்கும் செட் ஆகாது. அண்ட் ரொம்ப ஆக்டிவாக ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனர்ஸ் வெட் ஹேர்லேயே அப்ளை பண்ணி அதை நம்ம கோம் பண்ணுறதுனாலையோ இல்லை ஃபிங்கர்ஸ் வச்சு அதை ஹேண்டில் பண்ணுறதுனாலையோ நிறைய ஹேர் ஃபால் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக வெட் ஹேர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப ஹேண்ட்லிங் பண்ணுறப்ப இனிமேல் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கும் இது செட் ஆகாது. ஸோ இதுதான் இதோட இண்டிகேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
லீவ்-இன் கண்டிஷனர்ஸ். லீவ்-இன் கண்டிஷனர்ஸோட அட்வான்டேஜ் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு டைம் சேவிங் அண்ட் வாட்டர் சேவிங்காக இருக்கும். இன்ஸ்டன்ட் கண்டிஷனர்ஸ் மாதிரி வெயிட் பண்ணி ரின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே விட்டுறலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெட் ஹேரில், அதாவது வெட் ஹேரில் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 70% வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு வெட்டாக இருக்கிற ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிற ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லா டைமும் இது அப்ளை பண்ணணும்னு அப்போ தலை குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. எப்போ வந்து உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கணும் ஹேர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோ ட்ரையிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதேமாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப கூட வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுறப்ப வந்து ஹீட் டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹேர் வந்து கேர்லியாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து தேவையான்றப்போ வந்து நீங்கள் லீவ்-இன் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேர் ஆல்ரெடி தின்னாக தான் இருக்குது, ஃபைனாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி லீவ்-இன் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணிட்டா ஹேர் ரொம்ப வந்து உங்களுக்கு வெயிட் டவுனாகவும் இருக்காது, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்லா மேனேஜபிளாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹேர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து லீவ்-இன் கண்டிஷனர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ டீப் கண்டிஷனர்ஸ் யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, கலரிங் ஹீட் ஸ்டைலிங்லாம் பண்ணி ஹேரில் நிறையா ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் இல்லை ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அந்த மாதிரி வந்து டீப் கண்டிஷனிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes ஆகுது நீங்கள் ஹேரில் வந்து இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஹேரை மேனேஜ்ஃபுல்லாக வச்சுருக்க. ப்ராடக்ட் சஜஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப பெஸ்ட் வேர்ஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு காஸ்ட் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வைஸும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அவங்கவுங்க ஹேர் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி சில கண்டிஷனர்ஸ் சொல்கிறேன் ரின்ஸ் ஆஃப்க்கும் அண்ட் லீவ்-இன் கண்டிஷனர்ஸ்க்கு. பட் இதுதான் பெஸ்ட்டுன்னு கிடையாதுங்க, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.